மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. வழக்கமாக வாயை திறந்த பொய் பேசுகிற ஒரு மனிதராக பார்க்கப்படுகிற ஒரு நபர் யார் அப்படின்னா, இப்போ மற்ற நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டு போடுறதுக்கு. இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் மோடி வாயை திறந்தா பொய் தான் பேசுவார். உண்மையாக ஒரு விஷயத்தையும் சொன்னதே கிடையாது. ஆனால் அவருக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு அரசியல்வாதியாகவே இன்னும் வரல. இன்னும் முழுமையான ஒரு அரசியலை கற்றுக்கொள்ளாத இருக்கிற ஒரு 2 வயசு குழந்தை. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள். அவரும் வாயை திறந்தா பொய்யை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி இந்த தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டார். சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம. அந்த தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே திமுக, அதிமுக, சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமான், இவங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து இங்கேருந்து 4 அடி, அங்கேருந்து 2 அடி, இங்கேருந்து 6 அடின்னு சொல்லி எடுத்து ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டார். அது அந்த அந்த அன்னைக்கு அவர் பேசின அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் தாய்மார்கள்லாம் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க, விசில் சின்னத்தை கோலம் போடுங்கன்னு சொல்லியிருந்தார். சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்ம சொல்லிட்டோம், எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்டு வாசல்லையும் மறுநாள் காலையில் பார்த்தா விசில் சின்னம் தான் கோலமாக இருக்கும்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. அவர் வீட்டு வாசல்ல எவனும் கோலம் போடல. ஏன்னா அவர் வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கு பெண் இல்லை. அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவருடைய மனைவி அங்கே இல்லை, மகள் அந்த வீட்டில் இல்லை. அந்த குடும்பத்தில் இவர் மட்டும் தனியாக இருக்கார். பாக்கி எல்லாரும் அடிச்சு பற்றி விட்டாரு, ஓடி போங்க வெளியிலன்ட்டு. பையன் எங்கேயோ தனியாக இருந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொண்ணு எங்கேயோ ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. மனைவி தான் வீட்டுக்குள்ளே சேர்க்கலையே. அந்த அம்மா டைவர்ஸ் போயிருக்கு, வீட்டுக்குள்ளே சேர்க்கல. அவர் வீட்டு வாசல் அப்புறம் யார் கோலம் போடுவா? ஆனால் கோலம் போடுறதுக்கு ஆளை செட் பண்ணி வச்சிருக்காரு. ஏற்கனவே ரொம்ப காலமாக இந்த கோலத்தில் அவர் ஸ்பெஷலிஸ்டாக மாறிட்டே இருக்காரு. அந்த 8 புள்ளி கோலம், 16 புள்ளி கோலம்னா அந்த வடிவேல் இம்சையரசன் படத்தில் வரும். என்ன அமைச்சரே, இன்றைக்கு என்ன 8 புள்ளி கோலம் தான் போட்டாங்க, 16 புள்ளி கோலம் போட்ட மாட்டாங்களா? என் வாளுக்கு வீணாக வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசுவார்ல இம்சையரசன் புலிகேசி வடிவேலு. அந்த மாதிரி தான் விஜய். அவர் ஏதோ வாஸ்து பார்த்து அவர் கோலம் போடுறதுக்கு ஆளை செட் பண்ணி வச்சிருக்காருன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு. அது என்னடா ரீசன்னா ஜோசியம். இதுதான் ஜோசியத்தை நம்புற கேஸ் தானே இது. கடலூரில் ஒரு ஜோசியர் இருக்காரு, அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் இது அப்படின்னு. ஒரு 8 பேர் அதுக்காக வச்சு 8 புள்ளி கோலம் போட்டு ஒரு 8 மாடை வளர்த்து அது சாணியை அள்ளி என்ன கண்டாரையோ ஏதோ ஒன்று. ஜோசியத்தை பார்க்குறவர்களையோ இல்லை ஜோசியத்தை நம்புகிறவர்களையும் நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு அது நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையிலும் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், ஆனால் உட்கார்ந்த இடத்துக்கு எனக்கு பதவி வரணும், உட்கார்ந்த இடத்துக்கு எனக்கு பணம் வந்துடணும், உட்கார்ந்த இடத்துக்கு எனக்கு எல்லாம் வந்துடணும், நான் இதுக்காக யாரை வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இந்த மனநிலை தான் சர்வாதிகார மனநிலை. இந்த மனநிலை தான் ஆபத்தான மனநிலை. இந்த மனநிலை தான் ஆபத்தான வழிக்கு உங்களை கூட்டுட்டு போகுதுன்னு சொல்றோம். இப்போ நீங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்துட்ட பிறகு டே 1 இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ 2 ஊருக்கு போனாருங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 நாள் வந்தாருன்னா 3 நாள் லீவு, அதுக்கப்புறம் 1 நாள் வந்தார் 4 நாள் லீவு, 5 நாள் லீவு. அனுமதி கிடைக்கும் கேன்சல் பண்ணுவார், அனுமதி கிடைக்கும் கேன்சல் பண்ணுவார், ப்ராப்பரான அனுமதி கிடைக்கும் ரோட் ஷோ போவார், பேச மாட்டார். சொல்கிற நீங்கள் என்ன தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கோ அந்த நேரத்துக்கு போக மாட்டார். தாமதமாக போயிட்டு பேசாமல் திரும்பி வருவார். கேட்டால் எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு பேச முடியல அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு ட்விட்டரில், அவருடைய எக்ஸ்தலத்தை. இது இந்த சோசியல் மீடியாலே குடும்பம் நடத்துகிற கும்பல் தானே இது. பொண்டாட்டியெல்லாம் துரத்தி விட்டுரும், ஆனால் சோசியல் மீடியாவில் குடும்பம் நடத்தும். எவன் எழுதி கொடுத்த அறிக்கைன்னு தெரியல, அது ஒரு கடிதம் எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் அவர் உடன்பிறப்பேன் கடிதம் எழுதுறாருல, அது மாதிரி நீங்கள் மடல் எழுதுங்க உடன்பிறப்பு உங்களுடைய ரசிக குஞ்சுமணிகளுக்கு, தற்குறி குஞ்சுமணிகளுக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. உடனே கடிதம். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, திசை திருப்பும் கழகம் அப்படின்னு சொல்லி திமுகவை சாடுறார், திமுகவை வசப்படுறார் வழக்கம் போல. எதுக்கிட்டா திமுகவை சுரண்டி பார்க்குறாரு அப்படின்னா, இவரை ரத்து பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 32 நாள் ஆயிடுச்சு. இந்த 32 நாளில் இவர் அதிகபட்சம் கூட்டம் போடுறது ஒரு 6-7 கூட்டம் தான். அதுலேயும் பேசின கூட்டம் ஒரு 4 கூட்டம் தான். பாக்கியெல்லாம் சும்மா கையை காட்டிட்டு வந்துருக்காரு. அவங்க மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒரு வளர்ந்து கட்ட ஒரு 6 அடி எருமை ஒன்று இருக்குல்ல, அது சொல்லிச்சு, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், எங்கள் அண்ணன் வீதியா வீடு விட உள்ளே பூந்து வருவார் அப்படின்னாரு. ஆனால் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு பனையூர் பங்களாவில் படுத்து கிடந்தாரா, நீலாங்கரை பங்களாவில் படுத்து கிடந்தாரா, பட்டினப்பாக்கம் பங்களாவில் படுத்து கிடந்தாரா, இல்லை யார் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தாருன்னு யாருக்கும் தெரியல. ஒரு நாள் வெளியில் வருவார், மறுநாள் 4 நாள் லீவு போட்டுருவார். கேட்டால் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்ட கூட்டம் போடுவானுங்க. இதை இவனுங்களே போடுவானுங்க, நிர்வாக காரணம்னு போட்டுவிட்டு
இப்போ இந்த கடிதத்துல இந்த ரத்து பண்ணதுக்கு எல்லா பிரச்சாரத்தை ரத்து செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக. அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகள் தான் எனக்கு நேரத்தை தப்பா கொடுக்குறாங்க, நாங்க அனுமதி கேட்டா லேட்டா டைம் தராங்கன்னு ஒரு பெரிய பொய்யை உருட்டியிருக்காரு. ஏன் பொய்யை உருட்டியிருக்காருன்னு சொல்றேன்னா, நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்ட, லாஜிக்கா இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். நமக்கு வந்து விஜயை குற்றம் சொல்றது நம்ம நோக்கம் இல்லை, ஆனா விஜய் தப்பானவர்னு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால சொல்றோம், நீ அரசியல் கட்சி வந்துட்ட, ஆரம்பிச்சிட்ட, தேர்தலில் நிக்க போற, நீ தான் முதலமைச்சர் கேண்டிடேட் வேற சொல்லிட்ட, 234 தொகுதிக்கு ஆள் போட போறேன்னு நீ ஆளை தேர்ற, கிடைச்சாங்க கிடைக்கல, தோலாம் துருத்தி காசு வச்சிருக்க எவனையோ கூட்டு வந்து 234 தொகுதிக்கு நீ அறிவிச்சிட்டியா? நீ ஏன் 2 தொகுதியில நிக்கிற? சரிங்களா? ஸோ அப்போ 232 தொகுதி தான், 232 தொகுதி ஆள் போட்டல. நீ போட்ட பிறகு இதுவரைக்கும் நீ ஏதாவது ஒரு விஷயம் அந்த மக்களுக்கோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட தொகுதிக்கோ உன் சார்பில் எத்தனை முறை போயிருக்க? மற்ற தொகுதியை விடுங்க, உன் தொகுதி நீ நிற்கிற 2 தொகுதியில, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் எத்தனை முறை போயிருக்க? பெரம்பூர்ல ஒரு வாட்டி போனேன். இன்னைக்கு ஒரு பெரம்பூர்ல ஒரு பெரிய டிராமா ஒன்று பண்ணார். என்ன டிராமா தெரியுமா? கோலம் போடுற டிராமா. கோலம் போடுற டிராமான்னு எங்க போட்டாருன்னு பார்த்தா யார் வீட்டு வாசலையும் கிடையாது. இவர் ஒரு பணிமனை வச்சிருக்காரு, தேர்தல் பணிமனை, அதுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற 4 லேடிஸை வச்சுக்கிட்டு இவர் கோலம் போடுற மாதிரி சீனை போட்டிருக்காரு. போட்டு டக்குன்னு ஒரு பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாராம். ஒரு கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. இவரே மேலே போய் இவரே கையடியில் தண்ணி எடுத்து இவரே சொம்பில் எடுத்து குடிச்சாருன்னு ஒருத்தன் நியூஸ் போடுறான். டேய் பூரா செட்டிங்ப்பா, ரஜினி சொல்ற படம் மாதிரி, கேரே செட்டிங்கா அப்படின்ற மாதிரி செட்டிங் அது பூரா. அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க. அவர் திடீர்னு உள்ள வந்துட்டாரு, எங்களுக்கு கையும் உள்ள காலம் உள்ள, நான் ஓன்னு கத்துறேன்னு ஒருத்தன் பேசுறான். டேய் பூரா செட்டிங்கடா, அது பக்கா செட்டிங் அது. சரி, அவரு வந்துட்டாரு, வீடு வீடா தான் நான் போறேன்னாரு. எத்தனை வீட்டுக்கு போனாருன்னு பார்த்தா ஒரே ஒரு வீடு தான். எந்த வீடு? அதான் அந்த வீடுங்க, அதான்ப்பா அது. எந்த வீடு? அதான் பக்கத்துல பணிமனை பக்கத்துல இருக்கிற ஒரு வீடு, அந்த வீடு தான். அந்த வீட்டுக்கு போனாருங்க, தண்ணி எடுத்து அவரே மொண்டு குடிச்சாருங்க. அப்புறம் வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்து கார் ஏறி வீட்டுக்கு போயிட்டாருங்க. எங்க போனாரு அதான் தெரியாதுங்க. பனையூருக்கோ நீலாங்கரைக்கோ போயிட்டாருங்க அவரு. அட நீங்க வேறங்க, வீட்டுக்குள்ள போனார் பார்க்கலையா நீங்க அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இப்போ நான் பேசுனது என்னது? சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இதுதான் விஜயோட லட்சணம். பெரம்பூர்ல அப்படியே கூட்டம் அள்ளிச்சுங்க, பார்த்தீங்களா, அப்படியே பயங்கரமா தெறிக்க விட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு பெரம்பூருக்கு போனாரு, இறங்கி நடந்து போனார், அவர் காலிலே நடந்து போனார். அடுத்தவங்க காலில் நடக்கிறான். இவனுக்கு சொல்லுவானுங்க அந்த மாதிரி, அவர் சொந்த காலிலே இறங்கி நடந்து வந்தார். ஏன் நடந்தா என்ன தேஞ்சிருவார் அவரு? நீங்களே அந்த நடிகை அப்படின்ற மனநிலையிலிருந்து ஒருத்தன் இறங்கி வந்து சக மனுஷனா எல்லார்கிட்டையும் பழகினாதான் இவர் எங்கேயாவது 4 பேர் மதிப்பான். இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு, இன்னும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, இன்னும் நடிகனாவே தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீ உருப்பிட மாட்டேன். இதான் விஜயனுடைய லட்சணம். இன்னைக்கு அவர் வந்து வந்தார்ல, எங்கப்பா போச்சு கூட்டம்? 10-50 பேர் தான் இருக்காங்க, கூட்டமே இல்லை. இதான் விஜயோட ஆக்சுவல் கேரக்டர். விஜய் டெய்லி வெளியில வந்தா 50 பேர் பார்ப்பான், 100 பேர் பார்ப்பான். ஏன்னா ஒரு நடிகரை வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். அதுவும் டெய்லி ஒரு மூஞ்சி வெளியே தெரிஞ்சுதுன்னா அந்த கிரேஸ் போயிடும். அதனாலதான் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தா 4 நாள் லீவ், 5ஆவது நாள் வருவார். 5ஆவது நாள் பிரச்சாரத்துக்கு வந்தா அடுத்து 10ஆவது நாள் தான் வருவார். இன்னைக்கு அவர் போயிருக்கிற பிரச்சாரம் பண்ண ஆட்கள்லாம் பாருங்க, பணக்காரனா இருப்பான், செல்வாக்கு மிக்கவனா இருப்பான். இல்ல விஜய்க்கு ஏதோ ஒரு விதத்துல அவன் ஹெல்ப் பண்ணிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், வாசல்ல காவல் காத்து கடந்திருப்பான். அதனால அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். நீங்க தப்பால நினைக்கூடாது, நான் தப்பான அர்த்தத்துல சொல்லவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் வந்து திருச்சி கிழக்குல மறுபடியும் மீண்டும் பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்காராம். என்ன சொல்ல வந்த நான் அந்த அனுமதின்ற விஷயத்துக்குள்ளதான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் அவங்க என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னையிலேருந்து பரப்புரை என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு வரைக்கும் ஷெட்யூல் போட்டாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் இந்தந்த ஊருக்கு போறாரு, இன்னைக்கு போறாரு, இந்த இடத்துல பேசுறாரு, இந்த இடத்துல பேசுறாரு, முன்னாடியே ஷெட்யூலை போட்டு தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் அனுமதி வாங்கிட்டாரு, சீமான் அப்படிதான் அனுமதி வாங்கியிருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் அப்படிதான் அனுமதி வாங்கியிருக்காங்க, கனிமொழிக்கு அப்படிதான் அனுமதி வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லா கட்சிகளும் அப்படித்தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ராகுல் வந்து பேசுறாரு, ராகுல் இங்க வந்து பேச போறாரு, முன்னாடி அனுமதி வாங்கிட்டாங்க. சென்னைக்கு பக்கத்துல பொன்னேரியில் அவர் பேச போறாரு, முன்னாடி ஏற்கனவே திட்டமிட்ட பயணம். இதெல்லாம் ப்ராப்பரா அரசியல் பண்றவங்க செய்வாங்க. நீ சில்வண்டு நேத்தி வந்து முளைச்ச காலம், இந்த உனக்கு அது கூட உனக்கு மழையில முளைச்ச காலம் கூட கிடையாது. நீ உனக்கு எதுவுமே தெரியல. அட்லீஸ்ட் யாராவது தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கலாம்னா, வந்தாரு செங்கோட்டை, இங்க வந்தோடனே அவர் செல்ஃபி எடுக்கல போல இருக்கு.
அவரே ஒரு நம்பர் 1 இந்த தற்குறிகள் வரிசைப்படுத்துங்கன்னா சசி இவரை நம்ம வந்து செங்கோட்டையன் தூக்கி வந்து முதல் இடத்துல வச்சிடலாம். விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்க தற்குறின்ட்டு அவருக்கே தெரியலங்க. எல்லாத்தையும் அதாவது மண்டையில் இருக்கிற மசாலா பூரா காணா போச்சு போல. இவர் ஏடா 50 வருஷமா வந்து எம்ஜிஆர் கூட இருந்தாரு, ஜெயலலிதாவுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தாரெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே செல்ஃப் எடுக்கலைங்க. ஒண்ணுமே தெரியல, தப்பு தப்பா உளர்றாரு. ஆக்சுவலா இந்த ரசிக குஞ்சுமொழி பேசுறதை விட கேவலம் பேசுறாரு செங்கோட்டையன். இப்போ மண்ணை கவ போறாரு, டெபாசிட் போக போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி எல்லா கட்சிகளும் பர்மிஷன் போட்டு வாங்கும்போது உனக்கு என்ன கேடு காலம் டிவி கேக்கு? ஏன் வந்து உன்னுடைய பயண திட்டத்தை வந்து ப்ராப்பரா செய்ய முடியலன்னா விஜய்க்கு விருப்பம் இல்லை. அரசியல் நேரடி அரசியல் காலத்துக்குள்ள மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைக்காக பேசி போராடுவதற்கு விஜய் தயாரா இல்லை. எலைட் அரசியல்வாதியாக வெயில்ல கருத்துறக்கூடாது, சன்கிரீம் போட்டுக்கணும், லோஷன் போட்டுக்கணும், கையெல்லாம் வந்து முதல்ல மடிச்சு விட்டுருந்தாரு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிட்டாரு. என்னன்னா வெயில்ல அவருக்கு வந்து அந்த இது வந்து கலர் டேர்ன் ஆகுதான். அதுக்காக அவர் வந்து ஒரு நாள் வந்தாருன்னா 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. நடிகை இல்லையா, ஏன்னா அந்த மூஞ்சை வச்சுட்டு தானே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மூஞ்சிக்கு தானே இந்த பைத்தியங்கள்லாம் வந்து அப்படியே வந்து மென்டலுங்க மாதிரி, அதான் ரொம்ப ஒரு மாதிரி என்ன செய்யறாங்கன்னே தெரியாம, அதனாலதான் இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். என்ன பண்றாங்கன்னே தெரியல, கத்துறானுங்க, அப்படியே குதிக்கிறானுங்க. ஒரு மாதிரி வந்து மனநிலை மரகண்டவன் என்ன செய்வான், அது எல்லாமே இந்த ரசிகர் குஞ்சுமணிகள் செய்யுது. இதெல்லாம் பண்றாரு. யார் பண்றது? விஜயை பார்த்து எல்லாரும் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆளை நீங்க வந்து தயார்படுத்துறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? மற்ற எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி நடக்குதா? மரத்து மேல தவறவன், வண்டி மேல தவறவன், அப்படியே வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றவன், ரோட்லயே உருண்டு பரல்றவன், என்னென்ன சேஷ்டை செய்யக்கூடாது அவ்வளவு வேலையும் செய்யறவன் யாருன்னா அது ஒன்லி டிவிக்கு மட்டும்தான். இப்போ இவர் வந்து வீடு வீடா வர்றேன்னார்ல, வீடு வீடா போனாரானா ஒரே ஒரு வீடு சாம்பிளுக்கு ஒரு வீடு வந்துட்டு போனார், அவ்வளவுதான். அப்புறம் அதை வச்சு நீங்க உருட்டிட வேண்டியதுதான்ப்பா. எல்லா மீடியா வந்து நம்ம காசு கொடுத்து விலைக்கு வச்சிருக்கோம்ல, மீடியாக்காரெல்லாம் இதை வச்சு இதை ட்ரோல் பண்ணுங்க, இதை பெருசா நீங்க வந்து இது பண்ணுங்க, வந்து ரீல்ஸ் போட்டு விடுங்க, இதையே எல்லாரையும் வந்து நீங்க வந்து கொண்டு போங்க மக்கள்கிட்ட. நான் வந்து இனிமே இது மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வருவேன். இப்போ திருச்சி கிழக்கு போறார். திருச்சி கிழக்கு போறதுக்கு முன்னாடி சமீபத்தில் காரைக்குடிக்கு போனார். அங்கேயும் திருச்சிக்கு போய் தான் அங்கிருந்து போனார். போனவர் திரும்பி வரும்போது 4 மணிக்கெல்லாம் வந்துட்டார். திருச்சி கிழக்குல போய் நீ பேசுறவனை யார் வேணான்றாங்க? பர்மிஷன் வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நீங்க அனுமதி கேட்டால் தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுக்கும், ஆனா அதை செய்யறது இல்லை. ஆனா இது ஒட்டுமொத்தமும் இவரே திட்டமிட்டு பிரச்சாரங்களை ரத்து பண்ணிட்டு, இவரே திட்டமிட்டு பிரச்சாரங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு, அடுத்தவனுக்கும் கொடுக்க விடாம தடுத்துட்டு, இவரே அனுமதியை ரத்து பண்ணிட்டு அந்த பழியை ஒட்டுமொத்தமா திமுக மேல போட்டு குளிர் காய்வதற்கு முயற்சி எடுத்திருக்காரு. இன்னும் பல நாடகங்களை அரங்கேற்ற திட்டமிட்டு இருக்காங்க. என்ன நாடகம் அரங்கேற்ற போறாங்கன்னா, நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல அவருக்கு வந்து ஏதோ நடந்த மாதிரியோ, அல்லது மயங்கி விழுந்த மாதிரியோ, காலில் அடிபட்ட மாதிரியோ, தடுக்கி விழுந்த மாதிரியோ, எதையாவது ஒரு விஷயத்த சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இந்த தாவேக்கா தற்குறி கழகம் ஏதோ திட்டம் போடுறாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு உண்மையா மக்கள்கிட்ட வந்து நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா பழிய வந்து திமுக மேல போடணும்ட்டு எல்லா டிராமாவையும் பண்றானுங்க. 41 பேர் நசுக்கி கொண்ட வீட்டுக்கெல்லாம் போக துப்பு இல்லை. கோலம் போறதுக்கு ஊடு ஊடா போறாங்க. எப்பேற்பட்ட கேடி பாருங்க. இந்த கேடியை தயவு செய்து ஓட விடுங்க. விஜய் ஆபத்தானவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா செய்கிற செயலெல்லாம் தன் தப்பெல்லாம் அடுத்த மேல பழி போடுறதுக்கு இன்னிலிருந்து கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டார். ரத்து பண்ணுவது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பயணங்களை பிரச்சாரங்களை ரத்து செய்வதற்கு முழு முதற் காரணம் விஜயனுடைய அலட்சியம், திமிரு, ஆணவம், அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை மறைச்சிட்டு அது அத்தனைக்கும் காரணம் திமுக அப்படின்னு பழி போடுறாரு பாருங்க. இப்ப திமுக ஆட்சியிலே இல்லை, ஆனா காபந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இன்னும் அவங்களுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் இருக்கிறது 5 நாள் கூட கிடையாது. இன்னும் 5 நாட்கள்ல தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். ஒவ்வொரு நிமிடமும் வந்து அவங்க வந்து அவ்வளவு மற்ற கட்சிகள் ஓடிட்டே இருக்காங்க நிக்க நேரம் இல்லாம. எப்படியும் ஒருத்தனால வந்து சென்னையில இருந்து கிளம்பி போய் ஒரு இடத்துல பேசிட்டு, தனி விமானத்துல போய் பேசிட்டு, பேசுறதும் உருப்படியா பேசாம திமுக மேல சுரண்டிட்டு அங்கிருந்து மறுபடியும் தனி விமானத்துல வந்து வீட்டுக்குள்ள படுத்துக்க முடியுது.
எல்லா பயண திட்டங்களும் புறப்பட்டாங்கன்னா அப்படியே அந்த ஊருக்கு போய் முடிச்சுட்டு திருப்பி வருவாங்க. அப்ப இது எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா பதவி மட்டும் வேணும்னு கேட்பேன். எப்படிடா உனக்கு பதவி கொடுப்பாங்க? நீ என்ன செஞ்சு கீழ்ச்சிட்ட இது வரைக்கும்? பெரம்பூர்ல சத்யராஜ் போய் இன்னைக்கு பேசியிருக்காரு, வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காரு. அவருக்கே உரிய அந்த நக்கல் நையாண்டியோட, ஏப்பா நீ போய் கொடநாட்டில் வாசல்ல போய் காவல் காத்திய தலைவா பிரச்சனை அப்ப அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிருக்காரு. அதை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. நீ சினிமாவில் இருக்கதான் லாய்க்கு, உனக்கு நீ நல்ல நடிகை, அதை மட்டும் செய்யு, அரசியல உங்க லாய்க் படாதுன்ட்டார். அங்க வந்து களத்திலே நீ இல்லைன்ட்டார், பெரம்பூர்ல நீ களத்திலே இல்லைன்ட்டார். ஏன்னா அங்க போய் சீன் போட்டல, கோலம் போடுற கதை, கோலம் போடுறன்ற கோலம் போட வேண்டியவர்களெல்லாம் துரத்தி விட்ட, உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லை, சகோதரியை வெளியே அனுப்பி விட்ட, இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த அம்மா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இதான் இன்னும் நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது, விவாகரத்து வழக்கு. அதாவது 20ஆம் தேதி கோர்ட்டில் வரப்போகுது. இன்னும் லட்சணம் அன்னைக்கு தான் தெரிய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க தான் போகிற, மக்களும் பார்க்க தான் போகிறாங்க. அதனால மக்களே, தாவேகா அதாவது குறிப்பாக விஜய் கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியலை செய்வதற்கு முன் வந்துட்டாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு, கடிதம்னு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுல மறுபடியும் திமுகவை சுரண்டுறாரு. நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணாமொழியை தோன்றதுக்கு வராருன்னா எப்பேற்பட்ட ஆபத்தான ஆளுன்னு பாருங்க. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இவர் வந்து திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அவளை கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு எங்கடா காசு இருக்கு? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த பணங்களை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் இருக்குன்னா, இது விஜய் கிட்ட திட்டமே கிடையாது, எதுவும் சொல்லவும் இல்லை. எப்படி அப்படின்னா, அதான் இவர் சொல்லுவார், நான் தான் ஊழலை ஒழிச்சிருவேன்ல, ஊழலை ஒழித்தால் அதற்கு போற ஸ்டாலின் சாருக்கு போற கட்டிங்ல இருந்து எடுத்து நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ற அடிப்படையில் அறிவு இருக்கிறவங்க கூட இது பார்த்தான்னா எல்லா பக்கமும் சிரிப்பான். என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு திட்டம்னு வச்சுங்க, இல்லை 10 கோடிக்கான திட்டம்னு வச்சுங்க. ஒரு திட்டம் இருக்கு, அதோட மதிப்பு, திட்ட மதிப்பு 10 கோடி ரூபாய். இவர் சொல்ற கணக்குப்படியே நான் வரேன். ஸ்டாலின் அல்லது திமுக அரசாங்கம் அவங்களுக்கு 30% எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த திட்டத்தையே வந்து பயனாளிகளுக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து அதை நிறுத்துவேன், அந்த 30% எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்ற பித்தலாட்ட பேர் வழிங்க இது. ஏன்னா நீ ஊழலை ஒழிக்க வந்தன்னா 30% கட் பண்ண, அது ஆக்சுவல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 70% தான். அப்பனா 30% உங்க மேல போட்டு காசு எடுத்துக்கிறாங்கன்றது விஜய் கூட்டுறையே அவர் சொல்றாருன்னே வச்சுங்களேன். அப்ப நீங்க வந்து நேர்மையான ஆட்சினா அந்த எக்ஸ்ட்ரா போடக்கூடிய அந்த காசை கட் பண்ணீங்கன்னா 70% தானே ஆக்சுவல் ப்ராஜெக்டோட காஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நீ வந்து குறைக்கிற, ஊழலை கட் பண்ற அப்படின்னா அந்த திட்ட மதிப்பும் குறைஞ்சிரும். 10 கோடி போட்டது 7 கோடி ஆயிடும். அப்ப 7 கோடியில் அந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும், ஏதோ ஒரு திட்டம். அப்ப கமிஷனே கிடையாது. அப்புறம் எப்படி இவங்களுக்கு நீ 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேன்ற, 25 லட்சம் கொடுப்பேன்ற, அப்புறம் வந்து மாதந்தோறும் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பேன்ற, இடைநிற்றல் பள்ளிக்கூட இடைநிற்றல் நிப்பாட்டிடக்கூடாதுனால அந்த பேரண்ட்ஸுக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன்ற. என்ன பித்தலாட்டம்யா இது? இதுக்கு எங்க தர காசு வருதுன்னா நான் இதெல்லாம் குறைச்சி எடுப்பேன். அப்போ குறைச்சி எடுப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீயும் அதுல இருந்து திருடுவேன்னு தானே அர்த்தம். அப்ப நீயும் போடக்கூடிய ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 70 ரூபாய்னா நீ 100 ரூபா போறதுக்கு திட்டம் போடுற. நீ யாரா நல்லவனா இருக்க முடியும்? நீ எப்படா நல்லவனா இருக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதலே இல்லாம ஒரே எல்லாம் அப்படியே குச்சியா கொண்டாடிட்டு தெரியுதுங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன், சில வந்து தபால் ஓட்டுகள்லாம் போட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்கிருச்சு, கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு பேசுற மாதிரி நிறைய பேர் வந்து காவல்துறை உடையிலெல்லாம் வீடியோ ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியல, இது உண்மையிலேயே அவர்களுக்கு அவருடைய வேலைக்கு ஆப்பா போயிடும். அரசாங்க ஊழியர்களா இருக்கிறவங்க அவங்களுடைய பொதுவாகவே நாம யாருக்கு வாக்கு போறோம்னு ரகசியமா மெயின்டைன் பண்ணணும். யாருக்கு வாக்கு போறோம்னு சொல்லக்கூடாது. சொன்னா வந்து நீங்க அந்த இறையாண்மையை மீறுறீங்க. அப்போ உங்க மேல நீங்க அரசு ஊழியராக இருந்தால் ஈஸியா நடவடிக்கை எடுப்பாங்க, உங்க வேலை போயிடும். விஜய் வேலை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏங்க வீட்டில் வேலை செஞ்ச ஆளுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த ஆளு. அதாங்க அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட். அஜித்னா வேலை பார்த்த எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு.
ஒரு வண்டி அவங்க வீட்டுல இருந்து திரும்பி வேலைக்கு கூட்டு வர அளவுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா நல்லது கட்டத்திலையும் அவர் கலந்துக்கிறாரு, எல்லா நல்லது கட்டத்துக்கும் உதவி செய்யறாரு. ஆனா விஜய் கூட வேலை செய்யற ஒரு ஒத்த பயலுக்கு காசு கொடுத்தது இல்லைங்க. ஒரு சொன்னா பாருங்க, மேக்கப் மேனா ஒருத்தன் வேலை பார்த்தா என்னை நெஞ்சில் எட்டி வச்சாருன்னு ஒரு வீடியோ சமீபத்தில் வந்தது. இதுதான் விஜயோட லட்சணம். அதனால விஜய் ஆபத்தானவன்றதுல நீங்க புரிஞ்சுங்க. நடிகை அவ்வளவுதான், நடிகனே நடிகனா மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதிகாரங்கள்லாம் கொடுத்து எந்த விதத்திலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ விஜய் என்கிற அரிதாரம் பூசிய நடிகர் கேமராக்கு முன்னாடி மட்டும் நடிக்கல, அவர் எல்லா நேரம் 24/7 நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன டைப்பா நடிக்க போறாரு மட்டும் பாருங்க. நீலி கண்ணீர் வடிப்பாரு, சோகமா இருப்பாரு, கையில காலில் அடிபட்ட மாதிரி டான்ஸ் போடுவார், டிராமா பண்ணுவார். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? பவன் கல்யாண் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது பயங்கர வைரலான டைம் அது. இப்போ அவர் பண்ண மாதிரி இளநீ வாங்கி குடிச்சிருக்காரு, இவரும் இளநீ வாங்கி குடிச்சிருக்காரு. பவன் கல்யாண் என்ன பண்ணாரோ அதை பண்ணாரு. அதே மாதிரி ஒரு பையனை தோளில் தூக்கி வச்சிருப்பாரு பவன் கல்யாண். அதே மாதிரி ஒரு பையனை தோளில் தூக்கி வச்சுட்டு சீன் போட்டாரு. ஒரு வில்லு விட்டாரு யார்? பவன் கல்யாண். இவரும் வில்லு அம்பு விடுறாரு. யார்? நம்ம விஜயும். சைக்கிள் ஓட்டினாரு பவன் கல்யாண், இவரும் சைக்கிள் ஓட்டுறாரு. ஆக அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் இவரும் பண்ணியிருக்காரு. காப்பி அடிச்சிருக்காரு. இந்த காப்பி ஸ்டாரு அது ஆஸ்பத்திரியில் படுத்த மாதிரி அடுத்த வேலையை செய்வதற்கு தயாரா இருப்பாரு. அனுதாப ஓட்டை பெறுவதற்கு கேவலமான கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்வாரு. கரூர்ல 41 பேர் செத்தப்ப போகாத அந்த சோகம், அவர்களை சந்திக்காத அந்த திருட்டுத்தனம், அந்த ஆணவ போக்கு, திமிர்த்தனம். ஆனால் அனுதாப ஓட்டு மூலமாக எங்கேயாவது ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிடாதான்னு பார்க்குறாரு. எல்லா இடங்களிலும் டெபாசிட் போக போகுது, அதில் மாற்றமே கிடையாது. பல ஊர்களில் பிரச்சாரத்துக்கு யாரும் போகவே இல்லை அந்த வேட்பாளர்கள். பல இடங்களில் கட் அவுட் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவரை ஈஸியாக பார்த்துடலாமா, ஈஸியாக ஆக்சஸ். பனையூர் பங்களால அவ்வளோ பெரிய, நீலாங்கரை பங்களால அவ்வளோ பெரிய ஹைட்டு இது இருக்குங்க, காம்பவுண்ட் சோறு. ஒரு பையன் உள்ளே போக முடியாதுங்க. அப்படி எவனோ ஒருத்தன் அந்த 20 அடி சோவரையும் ஏறி குச்சி உள்ளே போயிட்டுக்கிறான். எப்படி உள்ளே போனா என்ன பண்ணான்னு தெரியல. உள்ளே போய் 2 நாள் மாடியில் இருந்துக்கிறான், மொட்டை மாடியில் சாப்பிடாம கொள்ளாம. இவனை பார்க்க வந்திருக்கான், ரசிகன் தானே அவன். அவனை கூட்டு போய் எங்கே சேர்த்துக்கணும்? சோறு வாங்கி சாப்பிட்டியா நீ? 2 நாளாக இங்கே இருந்துருக்கடா, அட பைத்தியக்கார பையில, இந்தாடா சாப்பாடு போடுறான்னு சாப்பாடு வாங்கி கொடுத்து அல்லது சாப்பிட வச்சு அவன் கையில் இருந்தா ஒரு 100 வச்சுக்கோ 200 வச்சுக்கோன்னு காசை கொடுத்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு கொடுத்தீங்கன்னா பிறவி பயனடைஞ்சிருப்பான் அந்த பையன். அவனை என்ன பண்ணார் தெரியுமா விஜய்? கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை சேர்த்துட்டாருங்க. அவன் மனநிலை சரியில்லாதவன், அவன் ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி போய் சேர்த்து விட்டுருக்காரு. அப்போ இந்த ஆளை தற்கொலைன்னு சொல்லாமல் என்ன செய்ய முடியும்? ஒரு ரசிகன் ஆர்வத்தில் வந்துட்டான், 20 அடி உயர காம்பவுண்டே அவன் ஏறி குச்சிருக்கான். இத்தனைக்கும் இந்த ஆள் வீட்டு அந்த காம்பவுண்டில் எலக்ட்ரிக் வச்சிருக்காருங்க ஒயரு. அன்னைக்கு இது எப்படி தெரியும்னா, அன்னைக்கு எல்லாருக்கும் வெளியில் கை காட்ட வந்தார் பாருங்க. அப்போ பார்த்தா அவர் பாதுகாப்புக்காக மின்வேலி வச்சிருக்காரு. அது பர்மிஷன் வாங்கியிருக்காரான்னு தெரியல. அதை தோண்டி துருனா அது அந்த பஞ்சாயத்து சிக்கும் போல இருக்கு. அப்பேற்பட்ட பாதுகாப்புக்கெல்லாம் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி ஒருத்தன் உள்ள போயிருக்கான். அவனை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருக்காரு. அதனால விஜய் மிக மோசமான கேவலமான பிறவின்னு மறுபடியும் நிரூபிச்சுட்டு இருக்காரு. இனி அடுத்த நாடகங்கள்லாம் வரும். இப்போ பெரம்பூர் சீன் போட்டார் ஒரு வீட்டுக்கு போய், இப்போ திருச்சி கிழக்குக்கு போறாரு. அங்கே போய் என்னெல்லாம் சீன் போடுவாருன்னு பார்த்துட்டு அது குறித்து நம்ம பேசுவோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.